நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, எண்ண முடியாத அளவிற்கு பணம் சேருவதற்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு போதும். பணம், நகை எல்லாமே நமக்கு சேரும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பணவசிய தாந்திரிக முறைகள் எப்படி வேலை செய்யும்னா, நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். உதாரணத்துக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஏற்படுத்தும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். இன்னொரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை, நல்ல ஊதியத்தோடு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் நல்ல கஸ்டமர் கிடைப்பாங்க. அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். வாரா கடன்கள் உடனே வசூலாகும். கொடுத்த பணம்லாம் திரும்ப கிடைக்கும். இப்படி பணம் தொடர்பான அத்தனை அதிர்ஷ்டங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்ப பணத்தை ஈர்க்கும் வாய்ப்பை இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாருக்குமே உழைப்பும் திறமையும் இருந்தாலும் அதை சரியான இடத்துல காட்டும்போது தான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிகங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம பார்க்கும் பண விஷயங்கள் அனைத்துமே மிக மிக எளிமையானது. அதிக நேரம் செலவிட தேவையில்லை. அதே போல் அதிக பணமும் நம்ம செலவு பண்ண தேவையில்லை. இதை செய்தாலே நமக்கு நன்மைகள் நடக்குதுன்னா அதை செஞ்சு பார்க்குறதுல தவறு எதுவும் இல்லை. ஒரு முறை செய்து பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம மைண்ட் பாசிட்டிவாக இருக்கணும். இது போன்ற தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும். எதையுமே பாசிட்டிவ் மைண்டோட செய்யும் பொழுது தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். சித்தர்கள், மகான்கள் கொடுத்துட்டு போன இது போன்ற எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் எந்தவித போலித்தன்மையும் கிடையாது. அதனால் முழு நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே நமக்கு இதில் முழு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிக பரிகாரத்தை வளர்பிறையில் செய்யலாங்க. வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற நாட்களில் செய்கிறது சிறப்பு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அப்படி செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஆண், பெண் யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பணவசியத்துக்கு உள்ள பொருட்களில் பச்சை கற்பூரம் முதன்மையானது. 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதுவும் பணவசியத்துக்கு உரிய பொருள் தான் இந்த ஏலக்காய். இப்போ பச்சரிசி மாவு, பச்சை கற்பூரம், ஏலக்காய். இதை ஏலக்காவையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் பொடிச்சு போட்டாலும் போடலாம், இல்லை அப்படியே வச்சாலும் வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சிகப்பு நிற துணி, இல்லை பச்சை நிற துணி, இல்லை வெள்ளை நிற துணி, இது 3ல் ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளையும் அந்த துணியில் வச்சு சின்ன மூட்டை போல் கட்டிக்கோங்க. இதை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க. இவ்வளவு தாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு, எனக்கு பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனசார உங்கள் வேண்டுதலை வேண்டிக்கோங்க. பணத்தட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் பணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அபரிவிதமான பண வரவை இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை செய்யறதுக்கு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தால் நிச்சயமாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் 3 மாதங்கள் கழித்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதே வளர்ப்பிறையில் 3 மாதம் கழித்து இந்த பழசை எடுத்துக்கொண்டு போய் ஓடும் நீர்நிலையில் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னாக்கா கால்படாத இடத்துல போட்டுருங்க. புதுசாக மறுபடியும் வளர்ப்பிறையில் இதே மாதிரி ஒரு துணி எடுத்து இந்த பொருட்களை வச்சு கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பண வரவில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் எதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.